நற்செய்தி வாசகம் நாம் எல்லோரையும் பற்றியுமே பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஃபாதர் நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் வெள்ளை கலர் அங்கேயே போட்டு சுற்றுறீங்க, நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்றது பைபிள் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறீங்கன்னு சொல்கிறது வெளியில் என் காது வரைக்கும் கேட்குது. அதனால் இந்த வார்த்தைகள் வெறும் குருக்களுக்கு மட்டுமல்ல, அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு இறை வார்த்தையாக இருக்கிறது. எனவே நான் என்னுடைய வெளிப்புறத்தை மட்டும் தூய்மைப்படுத்துகிறேனா அல்லது எனது உள்ளத்தை நான் தூய்மைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறேனா? புனித அகஸ்டின் அவர் அறிவியல் சம்பந்தமாகவும் சரி, அறிவு சம்பந்தமாகவும் மிகவும் பிரம்மாண்டமானவர், புதிய புதிய சிந்தனைகளை கொடுக்கக்கூடியவர். ஆனால் அவருடைய உள்ளமோ எதை நோக்கி இருந்தது? பாவத்தை நோக்கி இருந்தது. ஆனால் அன்னை என்ற ஒருத்தி இருந்ததனால், அன்னை மோனிகா என்ற ஒருத்தர் இருந்ததனால் தான் அவர் ஒரு புனிதராக புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். எனவே அன்னை என்பவள் ஒரு தனி ஸ்பெஷல். அம்மாவா இல்லையா? உங்கள் அம்மாவை பற்றி நான் நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். உங்களுடைய அம்மாவை பற்றி நினைக்கும் பொழுது, என்னுடைய அம்மானா எனக்கு இதுதான் அப்படின்ட்டு சொல்லுங்கள். அம்மானா என்ன? அம்மானா என்ன? அம்மானா அம்மா, அம்மானா அம்மா. அப்புறம் என்னம்மா? அம்மானா அன்பு, ரைமிங்காக வருது. அடுத்து என்னம்மா? அம்மாங்க சொல்லுங்க, அம்மாங்க தானே சொல்லுங்க. என்னம்மா? புரியல. நல்ல வழியில் நடப்பதற்கு கற்றுத்தரக்கூடியவர் அம்மா. அடுத்தது அம்மானா என்ன? நல்லா யோசிச்சு பார்த்துக்கணும். நீங்கன்னா அப்படி இருக்கீங்களான்றதை யோசிக்கணும் சொல்றதுக்கு முன்னாடி. சொல்லுங்க. தவறு செய்யும் பொழுது கண்டிக்கக்கூடியவர் தான் ஒரு தாய். அப்புறம் பிள்ளைகளுக்காக வேலை செய்யணும், தியாகம் செய்யணும் சார். தியாகம் செய்பவள் தான் ஒரு தாய். அப்புறம் என்னம்மா? நீ எதுவும் சொல்ல மாட்டீங்களாம்மா? வாய் திறக்க மாட்டீங்களா? தவறு செய்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்பவள் தான் ஒரு தாய். வெரி குட். அப்புறம் எதையுமே எதிர்பார்க்காமல் செய்பவள் தான் ஒரு தாய். இயேசுவும் சரி, கடவுளும் சரி, நம்முடைய பைபிளில் பார்க்குறோம், ஆண்டவர் எதுக்கு எடுத்தாலும் தன்னை ஒரு தாயுடன் தான் ஒப்பிட்டு பார்க்கிறார். ஆமாவே இல்லையா? எதற்கு எடுத்தாலும் கடவுள் ஒரு தாயினுடன் தான் தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார். எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வாசிங்க. எஸ்ஐயா புத்தகம் எடுங்க. எஸ்ஐயா 49:15 எடுங்க. ஆண்டவர் யாருடன் ஒப்பிடுகிறார் தன்னை? எஸ்ஐயா 49:15. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாமல் இருப்பாளோ? 10 மாசம் சுமந்த தாய் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். இயேசுவும் சரி, ஆண்டவரும் சரி, யார் கூட ஒப்பிட்டு பார்க்கிறார்கள்? ஒரு தாயினுடன் தான் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். எனவே அப்படி என்றால் அன்புக்கு தாய், அதுக்கு மேலே அந்த அன்புக்கு ஈடான வார்த்தை தாய். அம்மா என்ற வார்த்தைக்கு மேலே ஏதாவது வார்த்தை இருக்குதா? கடவுளுக்கே வார்த்தை தெரியல, அதனால தான் என்ன பண்ணுறாரு? அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு தாய் கூட தான் தன்னை, கடவுள் தன்னை ஒரு தாய் கூட தான் ஒப்பிட்டு பார்க்கிறார். வேறு யாருடனும் அன்னையும் சரி, வேறு யார் கூடவும் அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கவில்லை. இரண்டாவது அதே எஸ்ஐயா 66:13. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல், அதாவது அன்னை எவ்வளவு ஒரு சொகுசான வாழ்க்கையை எனக்கு தருவார்களோ, அன்னை எனக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவார்களோ, அதே சூழ்நிலையை நானும் தருவேன் என்று
ஒரு அன்னையுடன் தான் ஆண்டவர் தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார், வேறு யாருடனும் ஒப்பிடவில்லை. மூன்றாவது கடைசி இறுதியாக சாலமோன். யார் அவரு? யார் சாலமோன்? பக்கத்துட்டு இருக்காரு, டீ ஸ்டால் டீ மாஸ்டர் பேரு சாலமோன் இல்லை? யார் அவரு? சாலமோன் அறிவில் ஞானத்திலும் சிறந்தவர். அவர்கிட்ட ஒரு கேஸ் வருது. என்ன கேஸ் வருது? படிச்சிருக்கீங்களா? அதை பைபிளில் படிச்சிருக்கீங்களா? என்ன கேஸ் வருது? 2 அம்மாங்க ஒரே ஒரு குழந்தையை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க? இது மாதிரி இந்த குழந்தை என்னுடையது, அவளுடைய குழந்தை செத்து போயிடுச்சு, ஆனால் என் குழந்தைன்னு சொல்லிட்டு வாதாடுற, நீங்கள் தான் தீர்ப்பிட வேண்டும் என்று என்ன சொல்கிறாங்க? சாலமோன் கிட்ட ஓடி வராங்க. அப்போ சாலமோன் என்ன பண்ணுறாரு? அந்த வாளை என்ன பண்ணுறாரு? வாளை எடுத்துட்டு வந்து 2ஆ வெட்டுவோம், ஒரு பாதி உனக்கு ஒரு பாதி இவளுக்குன்னு சொல்கிறாங்க. உடனே உண்மையான தாய் என்ன சொல்கிறாங்க? எடுத்து வாசிங்க. 1 அரசர்கள் 3:26. 1 அரசர்கள் 3:26. ஒரிஜினல் தாய், உண்மையான தாய் என்ன சொல்கிறாங்க? உடனே உயிரோடோ இருந்த பிள்ளையின் தாய் தன் மகனுக்காக நெஞ்சம் பதறி அரசரிடம், வேண்டாம் என் தலைவரே, அப்புறம் உயிரோடு இருக்கும் குழந்தையை அவளிடமே கொடுத்து விடலாம். ஒரு தாய் எவ்வளவு என்ன சொல்றது, எவ்வளவு மகிமை மிக்கவள் என்றால், தன்னுடைய குழந்தையின் உயிருக்காக அந்த குழந்தையை தியாகம் செய்கிற அளவுக்கு அவ்வளவு மகத்துவமானவள் தான் ஒரு தாய். அதனால்தான் கடவுள் எப்பொழுதுமே தன்னை ஒரு தாயோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். நீங்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் தாய்மார்கள். தாய்மார்கள் அனைவருமே பாக்கியசாலிகள். எனவே ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நம்முடைய புனிதர் மோனிகா. அதைவிட பெரிய உதாரணம் நமது அன்னை மரியாள். நாம் ஒரு தாயாக, ஒரு நல்ல தந்தையாக இருக்கிறோமா? கடவுளே ஒரு தாயுடன் தான் தன்னுடைய அன்பை ஒப்பிட்டு பார்த்தார் என்றால், தாய்க்கு நிகராக யாருமே கிடையாது. பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமும் எத்தனையோ முதியோர் இல்லங்கள் வந்துவிட்டது, எத்தனையோ பெற்றோர்கள் பார்த்து கொள்வதற்கு ஆட்கள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எனவே நான் எப்படிப்பட்ட, என் தாய்க்கு எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்க போகிறேன், என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்படிப்பட்ட தாயாக இருக்க போகிறேன் என்று சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம்.